பொண்ணு வீட்டில் காலைல கல்யாணம் 10 மணிக்குன்னு சொல்ல நாங்கள் அங்கே போய் பார்த்தா 10 மணிக்கு யாருமே இல்லை. ஸோ என்ன கதைன்னு சொல்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ஒரு விலாகோட வந்திருக்கேன். ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டுருக்கேன். அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. ஸோ நிறைய இடத்துல நம்ம கன்சிஸ்டண்ட்டாகவும் இல்லை. ஸோ பேர் பொறுமையாக வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் டே 1. சரி, ஃபஸ்ட்டு அப்படியே ப்ரூனோ வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு எங்கள் வீட்டில் வாக்கிங் போகணுன்னு சொன்னாங்க. ஸோ அவனை வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு நானும் வாக்கிங் போனேன். ரன்னிங் போகலான்னு தான் நினச்சி போனேன். பட் கால் லைட்டாக பிடிச்சிருந்தனால வாக்கிங் தான் போனேன். சரியான வெயில். காலைல 8 மணிக்கு போனால் வெயில் இருக்க தானே செய்யும். ஒரு வீட்டுக்கு அப்படியே தோசை சாப்பிட்டு தலை கொஞ்சம் சுத்தரமாக இருந்துச்சு. ஸோ அம்மாட்ட ஒரு காஃபி வாங்கி ஜம்முன்னு குடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே கல்யாணத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே ஃபிட் செக்லாம் பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவனையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் திருப்பி கல்யாணத்துக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். அங்கே போய் கல்யாணத்தில் போய் ஃபஸ்ட்டாக நாங்கள் தாங்க ரீச் ஆகிறோம். அங்கே போய் பார்த்தா கல்யாணத்தில் பொண்ணையும் பத்திரிக்கையில் என்னடா பத்திரிக்கையில 10 மணிக்குன்னு போட்டிருந்தீங்களாடா அப்படின்னு பார்த்தா, தம்பி அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்ப்பான்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப நேரம் ஆக்கிட்டாங்க. ஸோ நானும் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணோன்னா, சேர்றா நம்ம போய் எங்கேயாச்சும் உட்காருவோம் அப்படின்ட்டு பக்கத்துலேயே ஒரு அட்டி போடுறக்கு ஒரு ஸ்பாட் கிடச்சிது. அங்கே போய் உட்காந்து கொஞ்சம் அரட்டையை போட்டுருந்தோம். ஃபைனலி 1 o'clock வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நாங்களும் அவங்களெலாம் பார்த்துட்டு திருப்பி கிளம்பிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு சரியான தூக்கம் மக்களே. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு டே எதுவுமே நான் பண்ணலை. ஸோ நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம்.